ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல மீற்றினை நந்தி மகன்தனை நாணக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் பல நடக்கப் போகும் மாதமாகவே இந்த பங்குனி மாதம் அமையப் போகிறது. உங்கள் 5ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் கடந்த 3 மாத காலங்களாக வக்ரகதியில் இருந்தார். தற்பொழுது அவர் வக்ரகதியில் இருந்து நிவர்த்தி பெற்று நேர்கதியில் தன் சஞ்சாரத்தை தொடங்கியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் அவர் தன் சுயசாரமான புனர்பூசம் நட்சத்திரத்தில் பலமாக அமர்ந்து சஞ்சரிக்கிறார். எனவே நீங்கள் செய்த தர்மமும் உங்கள் குலதெய்வமும் உங்களை காத்து நிற்கப் போகிறது. 5ஆம் இடம் என்பது உங்கள் பூர்வ புண்ணியத்தையும் குலதெய்வத்தையும் குறிப்பிடும் இடமாகும். அதன் அதிபதி தன் சுயர் சாரத்தில் சஞ்சரிப்பதும் அவரின் சமசப்தம பார்வையான 7ஆம் பார்வை உங்கள் 5ஆம் இடத்தில் விழுவதாலும் பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கப் போகிறது. சிம்ம ராசிக்கு இந்த மாதம் சனி பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான், கேது பகவான் என எந்த கிரக சஞ்சாரமும் சரியில்லாமலேயே இருக்கிறது. ஆனால் உங்கள் 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் காக்கப்படுவீர்கள். உங்கள் குலதெய்வம் உங்களை கவசம் போல் காத்து நிற்கும். குரு பகவான் மட்டும் உங்களுக்கு 11ஆம் வீட்டில் இல்லாவிடில் சிம்ம ராசிக்காரர்களின் நிலைமை கவலைக்கிடத்திற்கு ஆளாகி இருக்கும். ஏனென்றால் உங்கள் அஷ்டமஸ்தானம் பலம் பெற்று உள்ளது. சுக்கிர பகவான் அங்கே உச்சமடைந்து சனி பகவான் மற்றும் சூரிய பகவானுடன் சஞ்சரிக்கிறார். ஆத்மகாரகன் சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் மறைவதும் ஆயுள்காரகன் சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதும் மாங்கல்ய தோஷத்தை ஏற்படுத்தும். அது மட்டுமின்றி உங்களுக்கு சுகங்களையும் பாக்கியங்களையும் கொடுக்க வேண்டிய செவ்வாய் பகவான் ராகுவின் பிடியில் தற்பொழுது சதய நட்சத்திரத்தில் ராகுவுடன் இணைந்து பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். சர்ப்ப கிரகங்கள் தற்பொழுது அதிக பலம் பெற்றுள்ளன. சர்ப்ப கிரகங்களாக கருதப்படும் ராகு பகவானும் கேது பகவானும் தன் சுயசாரத்தில் தற்பொழுது பயணம் செய்து கொண்டிருக்கின்றனர். கரும்பாம்பு என்று அழைக்கப்படும் ராகு பகவான் உங்கள் 7ஆம் இடத்தில் சதய நட்சத்திரத்திலும், செம்பாம்பு என்று அழைக்கப்படும் கேது பகவான் மகம் நட்சத்திரத்திலும் சஞ்சரிக்கின்றனர். வருட கிரகங்களும் மாத கிரகங்களும் ராகு கேதுக்களுக்குள் தற்பொழுது அடங்கிவிட்டனர். கால சர்ப்ப தோஷ நிலை தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு ஏற்படும் பொருளாதார இழப்புகளை ஈடுகட்டுவார். அதேபோல் அவரின் விசேஷ பார்வையான 5ஆம் பார்வை மற்றும் 9ஆம் பார்வையானது உங்களின் தைரிய வீரியஸ்தானத்திற்கும் உங்களின் களத்திரஸ்தானத்திற்கும் கிடைப்பதால் நீங்கள் மேலும் நல்ல பலனை அனுபவிக்கின்றீர்கள். ராகு பகவான் கும்பராசியில் அமர்ந்து குருவின் பார்வையை பெற்றாலும் சில எதிர்மறை எண்ணங்களையும் கெடுதல்களையும் கொடுத்து கொண்டுதான் இருப்பார். இந்த மாதம் சிம்மராசிக்காரர்கள் உடல்நிலையில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டிய மாதமாகும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது மிகுந்த கவனமுடன் செல்லுங்கள். இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் பகவானும் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். இதனால் வரை உங்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் இனி படிப்படியாக குறைந்து நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். 12 ராசிகளிலேயே எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அவற்றை வெற்றிகளாக மாற்றும் தன்னம்பிக்கையும் மன உறுதியையும் படைத்தவர்கள் சிம்மராசிக்காரர்கள். யாருக்கும் எதற்கும் எப்பொழுதும் அஞ்சாதவர்கள். பிறரின் கட்டளைகளுக்கு மண்டியிடுவது இவர்களின் அகராதியிலேயே கிடையாது. சிம்மராசிக்காரர்கள் தங்கள் வாழ்நாளில் சமாதானம் செய்யும் வெள்ளை கொடியை பயன்படுத்துவதே இல்லை. சிம்மராசிக்காரர்கள் அஷ்டமத்தில் இருக்கும் சனிக்காகவும் சூரிய பகவானின் அஷ்டம சஞ்சாரத்திற்காகவும் பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இந்த மாதத்தில் உங்கள் பலம் குறைந்தாலும் நீங்கள் செய்த தர்மம் உங்கள் தலையை காக்கும். நீங்கள் சேர்த்து வைத்த புண்ணியம் உங்களை இந்த மாதம் வெற்றியாளனாக வழிநடத்தும். கேது பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து சஞ்சரிப்பதால் எந்த விஷயத்திலும் தீர்க்கமான முடிவெடுப்பதில் உங்களுக்கு சரியான கிளாரிட்டி கிடைக்காது. உங்கள் சிந்தனையை செயலிழக்க வைத்து நீங்கள் செய்வது தவறு என்பதை உணராமலேயே உங்களை தவறிழைக்க செய்வார்கள். எனவே எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் டிஃபென்ஸ் மைண்ட் செட்டில் இருப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையை ஏற்படுத்தும். இவைகள் மட்டும் இல்லாமல் இந்த சர்ப்ப கிரகங்கள் தேவையற்ற உறவுகளை ஏற்படுத்தும். ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனமாக இருங்கள். குறிப்பாக இளம் வயதினர். வயதிற்கு மீறிய அல்லது சமுதாயத்திற்கு பொருந்தாத சில உறவுகளை நீங்கள் இந்த காலத்தில் மேற்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்நாள் முழுவதும் அதை நீங்கள் மெயின்டைன் செய்வது போன்று ஆகிவிடும்.
இது சிம்மராசிக்காரர்களின் வாழ்க்கை முறைக்கும், கௌரவத்திற்கும் ஒத்து வராத ஒன்று. எனவே அரசாங்கத்திற்கும், சமுதாயத்திற்கும் புறம்பான எந்த செயல்களிலும் ஈடுபடாதீர்கள். இந்த மாதம் பரிகாரமாக ஆதித்ய ஹிருதயம் அல்லது சூரிய காயத்ரி ஆகியவற்றை படிப்பதும், கேட்பதும் நல்லது. எதிரிகளின் தொல்லை அதிகம் இருப்பின் ஸ்ரீருத்ரம் படித்து வாருங்கள். இந்த மாதத்தில் சர்ப்பசாந்தி பரிகாரம் நீங்கள் நிச்சயம் மேற்கொள்ள வேண்டும். நாகக்கன்னி அல்லது நாகராஜன் சிலைக்கு பாலபிஷேகம் செய்வது அல்லது நவக்கிரக சன்னதியில் உள்ள ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் முழு கருப்பு உளுந்து மற்றும் கொள்ளை காணிக்கையாக வைத்து ராகு பகவானில் ஆரம்பித்து எதிர் திசையில் 7 முறை வலம் வருமும் 7வது முறை வலம் வரும்பொழுது ராகுவில் ஆரம்பித்து கேதுவில் முடித்துவிடவும். ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் நெய் விளக்கேற்றி உங்கள் பிரச்சனைகள் குறைய மனதார வழிபட்டு வாருங்கள். சிம்மராசிக்காரர்களே, சனி பகவானின் 3ஆம் பார்வையானது உங்கள் தொழில் ஸ்தானத்தில் விழுவதால் இந்த காலகட்டத்தில் வேலையிலும் தொழிலிலும் அதிக அழுத்தத்தையும் அலைச்சல்களையும் சந்திக்க நேரிடும். குடும்பத்திலும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இவை அனைத்தும் கோச்சார பலன்களே. உங்களின் பிறப்பு ஜாதகத்தில் திசா புத்திகளை நடத்தும் கிரகங்களை பொறுத்து உங்களுக்கான பலன்கள் மாறுபடும். சிம்மராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.